தானே தலைவர். நாளை பார், அக்னி, வருணன், வாயு, அமரர் குல தலைவர் அனைவருமே நமது ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கப் போகிறார்கள். சரி, இத்தனை வெற்றியோடு வரும் தமிழன்மார்களுக்கு தாங்கள் என்ன வெகுமதி அளிக்கப் போகிறீர்கள்? விலை மதிப்பில்லாத வெகுமதி ஒன்று அளிக்கப் போகிறேன். என்ன தேவி? இந்திரனை சிறைப்பிடித்து வரும்போது எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு இந்திராணி எங்கோ மறைந்து விட்டாளாம். அவளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து வெற்றிக்கு பரிசாக அண்ணனிடம் நான் சேர்க்கப் போகிறேன். நல்ல திட்டம். நடந்துவிட்டால் நாடு புகழும். மற்றும் ஒருபடி உங்கள் திறமை உயரும். ஆனால் உங்கள் தமையன்மார்களையே ஏமாற்றிவிட்டு ஓடிப்போனவள் உங்கள் கைக்கு கிடைப்பாளா? பைத்தியக்காரி. ஒரு ஆணை பெண் ஏமாற்றுவது வெகு சுலபம். ஆனால் பெண்ணையே பெண் ஏமாற்றுவது மிக மிக கடினம். தேவி, மாயையெல்லாம் கற்றவர்கள் வானவர்கள் என்று சொல்கிறார்களே, ஒருவேளை நம் கண்ணுக்கு தெரியாமலேயே இந்திராணி எங்காவது மறைந்திருந்தால்? மாயை கற்றவர்கள் தானே வானவர்கள். மாயை என்பவள் பெற்ற பிள்ளைகளே நாங்கள். அதை மறந்து விட்டாயா நீ? அடே அப்பா, உங்களுடன் பேசி வெற்றி பெற முடியுமா? பேச்சிலே புகழுரை தேவையில்லை. இந்திராணியை இங்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகு பெரும் பாராட்டே நடத்து. அப்போது அதில் பங்கு கொள்ளுகிறேன். அவ்வளவு சுலபத்திலே இந்திரனின் மனைவி உங்கள் கைக்கு கிடைத்து விடுவாளா? எங்கு போவாள்? எப்படியும் என் கையில் பிடிபட்டே சேருவாள். இந்திராணி! வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா? வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா? முன்னோர்க்கும் முன்னவா மூண்ட கதை சொல்லவா? முன்னோர்க்கும் முன்னவா மூண்ட கதை சொல்லவா? வெள்ளிமலை மன்னவா. அசுரர் குலம் செய்ய கொடிந்தான் கொள்வதென்ன? சேனை அசுரர் குலம் செய்ய கொடிந்தான் கொள்வதென்ன? தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு. அபயக்கரம் நீட்டு உன் அருள் முகத்தை காட்டு. தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு. அபயக்கரம் நீட்டு உன் அருள் முகத்தை காட்டு. வெள்ளிமலை மன்னவா, வேதம் நீ அல்லவா? முன்னோர்க்கும் முன்னவா மூண்ட கதை சொல்லவா? வெள்ளிமலை மன்னவா. யாரது? மகாமுனிவர் காசிவர் என் தந்தை. அதைவிட மந்திர சக்தியில் மாமேதையான மாயை என்பவள் என் தாய். அதிலும் குறிப்பாக மண்ணையும் விண்ணையும் மற்ற உலகத்தையும் கட்டியாளும் அசுரகுல தலைவன் சூரபத்மன் என் தமையன். அவரின் ஒரே தங்கை, அபிமான தங்கை அஜமுகி என்பார் என்னை. தாய், தர்மத்தை சிதைத்து வானவர்களை வதைத்து அமரர் உலகுக்கு அதிபதியாய் விளங்கும் என் தலைவனையும் சிறையில் அடைத்து மற்றும் கொடுமைக்கே கோமகனாய் விளங்கும் தங்கள் தமையனுக்கு தாங்களாவது அறிவுரை கூறக்கூடாதா? அடக்கியாளன் நினைத்தவன் உலகில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை அம்மா. பைத்தியக்காரி! சாகா வரம் பெற்றவர்கள் நாங்கள். சக்தி மென்மேலும் பெருகும் எங்களுக்கு. ஆண்டவன் கொடுத்த சக்தியை அநீதியான வழியில் செயல்படுத்தினால் இறுதியில் ஆக்கம் தந்தவனே அழிக்கவும் முடிவு கட்டி விடுவான். ஆண்டவன் அவன் அழிக்க வேண்டிய வரத்தை எல்லாம் அழித்துவிட்டு பாவம் கல்லாய் அமர்ந்து விட்டான் கையிலையிலே. எல்லா வரமும் பெற்று விட்டோம். இனி எம்மை வெல்ல உலகில் எவரும் இல்லை. அப்படி சொல்லாது. வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் இல்லாமல் இருக்கவே முடியாது. உன் பேச்சு புறப்படு. எங்கே? எங்கள் வீர மகேந்திரபுரத்திற்கு. எதற்காக? வெற்றிக்கு பரிசாக சூரனுக்கு உன்னை கொடுப்பதற்காக. ஆண்டவா, இது என்ன சோதனை? சீக்கிரம் புறப்படு. விடமாட்டேன். பெண் என்பதற்காக பெரும் அமைதியுடன் கூறுகிறேன். விட்டுவிடு இந்திராணியை. என்னை எதிர்த்து பேசும் அளவுக்கு நெஞ்சிலே உரம் பெற்ற யார் நீ? நீ கவர்ந்து செல்ல நினைக்கும் இந்திராணியை காக்கும் மகாகாலன் நான். அறிவற்றவனே, அகில உலகத்தையும் கட்டியாளும் சூரனின் தங்கை அஜமுகி என்பதை அறியாமல் புலம்பி விட்டாய். பரவாயில்லை, மன்னித்தோம். போய்விடு. மதியற்றவளை, நீ சூரனின் தங்கையாயிருந்தால் என்ன, வீராதி வீரனின் தங்கையானால் என்ன? தவறான வழியில் நடந்தால் தக்க தண்டனை கொடுத்தே தீருவே. பைத்தியக்காரா, உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? 7 ஜென்மங்களுக்கும் அடுத்தவன்
ஓங்கி நிற்பது இந்த சூரபத்மனின் கை. அதே சமயம் ஒரு அற்பனால் துண்டிக்கப்பட்டிருப்பது உடன் பிறந்தவனின் கை. திக்கட்டும் ஜெயித்தென்ன, தேவர்களை அடக்கி என்ன, ஈசனிடம் வரங்கள் பெற்றென்ன, பாசமுள்ள தங்கையின் கை போய்விட்டதே. தம்பி தாரகா, புறப்படு. பொங்கி வரும் மனவேகம் அடங்குவதற்குள் தங்கையின் கரத்தை அறுத்த வேடியவனோ அவன் சிரத்தை அறுத்து என் காலடியில் கொண்டு வந்து சேர்த்து விடு. அண்ணா, அன்பு தங்கையின் கரம் துண்டித்த கயவரின் கடைபட்ட தோள்களை அறுத்து அங்கு கள்ளன ஊறும் ரத்தம் குடித்து நடைபெறும் காண்பீர் உலகீர். தடையாக எமக்கு எவர் நின்றாலும் அவர்களுக்கு அசுர குலத்தவர் தரும் பரிசு இதுவென்று பாடங்கற்பித்து வருகிறேன். ஆணையிடுங்கள். அப்பா, அத்தை ஒருவர் சிந்திய ரத்தத்திற்கு அமரர் உலகத்தில் உள்ள அனைவர் உதவமும் நம் உடைவாளில் படிய வேண்டும். நம் குலம் துடித்தது போல் மாணவர் குலமே துளி துடித்து புலம்ப வேண்டும். அனைவரும் அவசரப்பட்டு ஆத்திரப்படுவது மதியினம், ஆராய்ந்து பார்ப்பதே நற்குணம். சிங்கமுகா, உனக்கே என்ன விளக்கம் சொல்லுகிறாய்? சகோதரர், நம் தங்கை என்ற பாசத்திற்குள்ளே கட்டுப்பட்டு விட்டால் எதிரி செய்தது தவறென்றுதான் படுகிறது. ஆனால் தர்மம் என்ற வீட்டிற்குள்ளே நின்று பார்த்து ஆராய்ந்தால் தங்கைக்கு அளித்த தண்டனை சரியென்றே தெரிகிறது. இல்லை இல்லை, அண்ணன் சிங்கமுகன் சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன். பாசத்திற்கு முக்கியத்துவம் தேவையில்லை. பலப்பரீட்சை செய்து பார்க்கிறான் பகைவன். அதற்கு நாம் பணிந்து விடக்கூடாது. மாற்றான் அஜமுகியின் கையை மட்டும் வெட்டவில்லை, அசுரர் குலத்தின் மானத்தை, மரபை, மரத்தை, வீரத்தை வெட்டி இருக்கிறான். இதற்கு மறுப்பு தேவையில்லை. வாளெடுத்து பகை முடித்து வானவரை சிறைபிடித்தும் வலிமையில் குன்றினார் இல்லை. வணங்குவதெல்லாம் அவர்கள் காட்டும் நடிப்பு. பஞ்சம் தீர்க்கிறார்கள் மறைந்திருந்து. வழிவிட்டு விடாதீர்கள். அதற்கு சூரன் மரபிலே வந்த உரிமையோடு சொல்லுகிறேன், சூளுரைத்து புறப்படுங்கள். இன்று தங்கைக்கு, நாளை தமையனுக்கு. ஆகவே தயக்கம் தேவையில்லை. துண்டித்தவனை தண்டித்தே ஆக வேண்டும். அத்தையே, தவறு செய்தது யார்? குற்றம் எவர் பேரு? சித்தப்பாவுக்கு சற்று விவரமாக சபையறிய விளக்கம் கூறுங்கள். தேவையில்லை. விளக்கமோ வினாவோ விடையோ இனி அவசியம் இல்லை. தங்கை தவறே செய்திருந்தால் தண்டிக்க அவனுக்கு என்ன உரிமை? எம்மிடம் முறையிட வேண்டியது அவனின் கடமை. இதை விடுத்து ஒரு பெண்ணின் கையை ஆடவன் துண்டிக்கலாமா? மாற்றான் மனைவியை அபகரிக்க நமது தங்கை மட்டும் எண்ணலாமா? பைத்தியக்காரா, சிந்திக்காமல் புலம்பாதே. சிறையெடுப்பது ராஜதந்திரங்களில் ஒன்றல்லவா? அது வீரனுக்கு ஆண்மகன் செய்கை அல்லவா? போதும் உன் கருத்து. என்ன உன் முடிவு? பலம் பெற்ற பல ஆயிரங்களை வரம் பெற்று வாங்கி இருக்கிறோம். அதை பலாத்காரத்தில் ஈடுபடுத்தினால் கூர்மை மடிந்துவிடும் என்று எச்சரிக்கிறேன். எச்சரிக்கை விடுக்கும் சித்தப்பா, நமக்கென்று சொந்தமான இடத்தில் இந்திராணி ஒளிந்து கொண்டிருக்கலாமா? இடம் மகனே, எல்லைக்கோடு வகுத்தது யார்? இடத்தை சாசனம் செய்தது எப்போது? அவசியமில்லை. அசுரர் காலடிப்பட்ட இடமெல்லாம் அவர்களுக்கு சொந்தமான இடமே. அப்படி சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் கூறியது போல் நமக்கு சொந்தமான மண்ணில் இந்திராணி இருக்கக்கூடாது என்றுதான் அவளை அப்புறப்படுத்த முயற்சித்தேன். அதை அண்ணா சிங்கமுகன் உணராமல் என்னை குற்றவாளியாக்கி எதிரியை நிரபராதியாக்குகிறார். எப்படியோ சண்டையை துவக்க வேண்டும் என்பதற்காகவே சகோதரி இப்பொழுது இடப்பிரச்சனையை சாக்காக வைக்கிறாள். ஆம், நமக்கு காரணம் தானே தேவை. காரியத்தில் ஈடுபட்டால் வெற்றியும் கிடைக்க வேண்டும் அல்லவா? வெற்றி அது நம் பரம்பரை சொத்து. அத்தை செய்தது தவறாகவே இருந்தாலும் அவர்கள் கையை வெட்டியது குற்றமே. அக்குற்றம் புரிந்தவர்களை பழிக்கு பழி தீர்ப்பது நம் கடமையே. அப்பா, ஆணையிடுங்கள். அசுர குலத்தில் ஒரு பெண்ணின் கையை துண்டித்ததற்காக அமரர் குலமே அடியோடு அழிந்து விட்டது என்று வருங்காலம் சொல்ல வேண்டும். அப்பா, ஆணையிடுங்கள். ஒருவாள் மட்டும் உரையிலேயே உறங்கி கிடப்பதின் மர்மம் என்னவோ? செல்லும் வழி தவறாய் இருப்பினும் செஞ்சோற்று கடனை நானும் முடிக்கிறேன். உத்தரவிடுங்கள். அப்படி சலிப்பான உதவி எமக்கு தேவையில்லை. எவந்தையவையும் எதிர்பார்த்து நான் வாழவில்லை. என்னை நான் நம்பியே எதிர்ப்பை சமாளிக்க காத்திருக்கிறேன். அஜமுகி,